பயிர்னா என்ன, உயிர்னா என்னங்க? பூமியில் இயற்கையாக முளைச்சிருக்கிற எல்லாமே உயிர் தான். புழு, பூச்சி, மரம், செடி, கொடி எல்லாமே உயிர் தான் இல்லையா? விவசாயி மட்டும் அவரும் உயிர் தான் வளர்ப்பார். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்? நான் உயிர் வளர்க்குறேன்னு சொல்லுவாரா, பயிர் வளர்க்குறேன்னு சொல்லுவாரா? ஏங்க பயிர்னு சொல்கிறாரு விவசாயி? விவசாயி பயிர் வைக்கிறேங்கிறாரு, ஆனால் முளைக்கிறது என்னமோ உயிர் தான். எல்லா செடியும், எல்லா புல் பூண்டு மர செடி கொடி எல்லாம் உயிர் தானே, அது மாதிரி அதுவும் உயிர் தானே. அதை மட்டும் ஏன் பயிர்னு விவசாயி சொல்கிறார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இது செயற்கையாக பயிரிடப்படுகிறது, செயற்கையாக அந்த உயிரை உருவாக்குறது. சரியா? ஏதோ டெஸ்ட் டியூப்பில் வச்சு உண்டாக்கினா தான் உயிர்னு நினைக்காதீங்க. வெட்டி துண்டு துண்டாக வெட்டி ஒட்டு போட்டால் தான் உயிர் கிடையாது. விவசாயியும் விதையிலேருந்து விளைச்சலையும், விளைச்சல்லேருந்து விதையும் உருவாக்குறவரும் உயிரை உருவாக்குறவர் தான். ஆனால் அவர் செயற்கையாக காலம் பார்த்து உருவாக்குவார். சில செடிகளை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச தரையில் முளைக்கும், சில செடி தண்ணியில் மட்டுமே முளைக்கும். அது நீர்வாழ் தாவரங்கள்னு சொல்லுவோம். இது நிலத்தில் வாழ்கிற தாவரங்கள். சரியா? நீர்வாழ் தாவரங்கள்னால் என்ன? ஒரு பெரிய